ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இம்பார்ட்டன்ட் 2 மார்க் சம்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் 2 மார்க் தியரி கொஸ்டின்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொஸ்டின் பேப்பரில் 2 மார்க்ஸ் சம்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்றத பார்த்துடலாம். டோட்டலாக பார்ட் பியில் நமக்கு 10 கொஸ்டின் கேட்பாங்க. 21லேருந்து 30th கொஸ்டின் வரைக்கும் நமக்கு 2 மார்க்ஸ். ஸோ அதில் 30th வந்து நம்ம கண்டிப்பாக கம்பல்சரி கொஸ்டின் வரும். கம்பல்சரி கொஸ்டின் தியரியாகவும் இருக்கலாம், சம்ஸாகவும் இருக்கலாம். மோஸ்ட்லி நமக்கு தியரி தான் கேட்டிருக்காங்க. சம்டைம்ஸ் சம்ஸும் கேட்பாங்க, இல்லை கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸாக இருக்கும். ஸோ நம்ம 10 இப்போ அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ எத்தனை தியரி கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு பார்க்கலாம். மினிமம் 3லேருந்து மேக்ஸிமம் 6 வரைக்குமே நமக்கு தியரி கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி வரும். மினிமம் நமக்கு 3 தியரி அப்படி கேட்டிருந்தாங்கன்னா அப்போ பேலன்ஸ் இருக்குல்ல 7 நமக்கு சம்ஸ் கேட்டிருப்பாங்க கம்பல்சரியோடு சேர்த்து. அப்போ நமக்கு சம்ஸ் அதிகமாக அட்டன் பண்ணுற மாதிரி வரும். ஸோ ஓவராலாக நம்ம பார்த்தோன்னா நம்ம ஆவரேஜாக படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, சென்டம் எய்ம் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, தியரி கொஷின்ஸில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதுவும் 2 மார்க் வந்து கண்டிப்பாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அதை ஃபுல்லாக கவர் பண்ணியே ஆகணும். நம்ம 5 மார்க் இல்லை 3 மார்க் படிக்கிறோமோ இல்லையோ 2 மார்க் தியரி கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அதில் நம்ம இப்போ மினிமம் 3 கேட்குறாங்க, 3 நமக்கு தியரி கேட்குறாங்க அப்படின்னா நம்ம அவுட் ஆஃப் 7ல் 3 தியரி அட்டன் பண்ணிட்டோம் கம்பல்சரியோடு சேர்த்து அப்படின்னா 4 சம்ஸ் வந்து அட்டன் பண்ணலாம். சம்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ்லாம் என்ன அப்படின்றத நான் சாப்டர் வைஸாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன், பார்க்கலாம். இப்போ சாப்டர் 4ல் ஃபர்ஸ்ட் சம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சாப்டர் 10ல் பார்த்தோன்னா நமக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸ் எதுவும் கிடையாது, தியரி கொஸ்டின்ஸ் கிடையாது, சம்ஸ் கிடையாது, தியரி மட்டும்தான். அதுலேயும் வந்து கம்பல்சரி கேட்க இதில் நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த கம்பல்சரி கொஸ்டின்ஸ்க்கு நான் உங்களுக்கு தனி வீடியோ போடுறேன். ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் 2 மார்க் கொஸ்டின்ஸ் தியரி கொஸ்டின் 24யும் தரோவாக படிச்சுக்கோங்க. அது இல்லாமல் அடிஷ்னலாக ப்ளஸ் இந்த சம்ஸ் அடிக்கடிக்கு போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த தியரி கொஸ்டின்ஸ் ப்ளஸ் இந்த சம்ஸ் இது மட்டும் போட்டாலே நம்ம வந்து 14 மார்க்ஸ் எடுத்துடலாம். 2 மார்க்ஸில் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். கம்பல்சரி கொஸ்டினுக்காக அது நான் உங்களுக்கு தனி வீடியோ போடுறேன். அடுத்து 1 மார்க் பார்த்தோன்னா 1 மார்க்ஸ்க்கு எந்த வீடியோவும் கிடையாது. நீங்கள் புக் பேக்கில் இருக்கிற அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தரோ பண்ணிக்கோங்க. இன்கேஸ் அவங்க கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் கஷ்டமாக கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஓனா 1 மார்க் கேட்டால் நமக்கு அந்த பாயிண்ட்ஸ் ரிமெம்பர் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு புக் பேக்லேயும் ஒரு சாப்டர் பேக் சைட்லேயும் அது படிச்சுக்கிட்டாலே நமக்கு போதும்.